குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய உங்களோட ராசி எந்த ஒரு விஷயத்தையுமே மாறுபட்ட கோணத்துல அணுகுமுறை செய்யக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு குணம் தனுசு ராசி அன்பர்கள்கிட்ட நிறையவே இருக்கும். தனக்காரகனா இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில நீங்க பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னால்லாம் ஓட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பணத்தை விடவே மனம்தான் பெரிது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குணம். நட்புக்கும் குணத்துக்கும் மட்டும்தான் உங்ககிட்ட மரியாதை இருக்கும். ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்தாலும் சரி, உங்களை ஒரு சின்ன அளவுல அவமரியாதை செஞ்சுட்டா அவங்கள அறவே வெறுத்து ஒதுக்கிடுவீங்க. அதே போல தனுசு ராசிக்கு அதிபதிய கோதண்ட குரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே நீங்க உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு குறுக்கிடும் போராட்டங்கள் வந்தாலுமே, அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நின்றாலுமே மன தைரியத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. உடஞ்சி ரொம்பவும் மனசெல்லாம் நொந்து போய் உட்கார மாட்டீங்க. எவ்வளவு மனசு நொந்தாலும் தன்னை தானா தேத்திக்கிற கூடிய ஒரு வல்லமை இந்த தனுசு ராசி அன்பர்கள் கிட்ட இயல்பாகவே இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு எளிய பரிகாரம் நீங்க செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது என்ன விஷயம் அப்படிங்கறத முதல்ல நாம பார்த்திடலாம். அதன் பிறகு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத பார்க்கலாம். தனுசு ராசி நவ கிரகங்களில் முழுமையான சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான அதிகத்துக்கு உட்பட்டது. தனுசு ராசிக்காரங்க உறுதியான மனம் கொண்டவங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே கடின உழைப்பையும் சரி, விடாமுயற்சியும் சரி கொடுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இந்த ராசியில இருக்கக்கூடியவங்க தங்களோட வாழ்க்கையில சிறப்பான பல நன்மைகளை பெற நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல ஒரு செல்வ நிலை பெற்று சிறப்புடன் வாழ முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, குரு பகவானின் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்கள்ல விரதம் இருந்து குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள், இனிப்புகள் நெய்வேத்தியமா வச்சு வழிபட்டு வருவதன் மூலம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நல்ல மாறுதல்கள் வருவதை கண்கூடா காண முடியும். வியாழக்கிழமைகளை மஞ்சள் நிற ஆடை அணிந்துக்கிறதும் எப்பொழுதுமே மஞ்சள் நிற கர்ச்சீஃபை நீங்க வச்சுக்கிறதுமே நல்ல ஒரு நேர்மறையான சக்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு முறை ஹரித்வார் நகரத்திற்கு சென்று கங்கையில் நீராடி இறைவனை வழிபட்டு வருவதால் உங்களோட குடும்பத்துல பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய வல்லமையை நீங்க பெற முடியும். இது உங்களால எப்ப முடியுதோ அப்ப செய்யுங்க. ஆனா மற்றது எல்லாமே உங்களால முடிகிற விஷயம்தான். வியாழக்கிழமையில மஞ்சள் மலர்களை குரு பகவானுக்கு சாற்றி நெய்வேத்தியம் வச்சு படைக்கிறது ரொம்பவும் எளிய ஒரு விஷயம்தான். இதை நீங்க தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எண்ணற்ற நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து தோஷங்களுமே விலக இந்த ஒரு பரிகாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குரு பகவானின் பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சரி, வாங்க நாம இப்ப உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தடை தாமதங்கள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சூரியன் உச்சம் அடைகிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் பலம் பெற்று இப்பொழுது காணப்படுது. இதன் மூலம் உங்களுடைய மகன் மற்றும் மகளின் திருமண முயற்சிகள் கைகூடும் யோகத்தை நீங்க பெற்றிருக்கீங்க. வாழ்க்கை துணையுமே உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி சண்டை சச்சரவு அப்படின்னு இருந்த ஒரு நிலை இப்பொழுது மாறப்போகுது. விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. இதுவரைக்கும் பங்கு சந்தை பற்றி ஆர்வம் இல்லாம இருந்தவங்களுக்குமே பங்கு வர்த்தகத்தின் மேல் நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். சிறிய பங்கு சந்தை முதலீட்டில் பெரிய லாபம் உங்களுக்கு உண்டாகும். புதிய அசையும் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாக போகுது. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு வேலை முயற்சிகளுமே உங்களுக்கு கைகூடும் யோகத்தை கொடுக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த துக்கம் உங்களை விட்டு நீங்கிடும். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களோட அனைத்து முயற்சிகளுக்குமே உண்டாகும். தந்தை வழி உறவுகள் கிட்ட மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும். பல்வேறு விதமான வளங்களும் உண்டாகும். குடும்ப நலனில நீங்க கொஞ்சம் அக்கறையா செயல்படுவது நல்லது. சந்திராஷ்டம தினங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்பட்டா கடுமையான அலைச்சல்களை தவிர்த்தால் நல்லது. மேலும் அவ்வப்போது சின்ன சின்ன கோபங்கள் வரும். கோபங்கள் விலக ஆஞ்சநேயரின் மூல மந்திரத்தை படித்து வருவது நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்த ராசிநாதன் குரு இப்பொழுது விரைவில் மிதுன ராசிக்கு மாறுவதால் சிரமங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து காணப்படும்.
இப்பொழுதே குருவின் பார்வை பாகை கணக்குப்படி உங்களோட ராசிக்கு படுது. குறிப்பா மூல நட்சத்திர நேயர்களுக்கு சிரமங்கள் வெகு விரைவாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் 3ஆம் இடத்தில் ராகு வந்து சேர்வதனால தேக்க நிலை குறையும். குறிப்பா தாயின் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இதுவரைக்கும் நோய் தொல்லைகளை தவிச்சிருந்த உங்களோட தாயின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றத்திற்கு வரும். மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். உடல் உபாதைகளுமே குறைய ஆரம்பிச்சிடும். சிலருக்கெல்லாம் உத்தியோக மாற்றமும் இடமாற்றமும் நீங்க நினைச்சபடி கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளுமே நீங்கும். வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமாங்கிற சிந்தனை மேலோங்கும். மேலும் தனுசு ராசி அன்பர்கள் எந்த விஷயத்துல கவனமா செயல்படணும் அப்படிங்கிறத பார்த்தா, குரு சுக்கிரன் பரிவர்த்தனை சில நன்மைகளை செய்தாலுமே தடைகளையும் மனக்குழப்பத்தையும் அவ்வப்போது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா எல்லா விஷயத்திலுமே செயல்படணும். கணவன் மனைவி உறவுகள்ல திடீர்னு ஏதாவது சண்டை சச்சரவுகள் தகராறு ஏற்படலாம். ஏற்பட்டு சரியாக கூடிய அமைப்பு தான். அதனால நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. உங்களுடைய நண்பர்கள் கிட்டயுமே மனசாபம் வரலாம், கவனமா இருங்க. சகோதர உறவுகளால் மன அழுத்தம் உண்டாகலாம். எதிர்பார்த்தது நடக்காம ஏமாற்றம் உண்டாகலாம். சுப விரயங்கள் அதிகரிக்கலாம். யோசிக்காம செய்யும் செயல்களால் தேவையற்ற தொந்தரவுகள் வரலாம். அதனால யோசிச்சு செயலாற்றுவது ரொம்பவுமே நல்லது. முடிஞ்சா மன நிம்மதி பெறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. தினசரி சூரிய உதய காலத்தில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சொல்ல போனா எல்லா காரியங்களுமே சாதகமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலை மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். விற்பனையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கும். லாபம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா வசூலாகாம இருந்த பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல வேகம் காட்டும். அதன் பிறகு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருந்தா உங்களுடைய புத்தி சாதுரியத்தால வேலைகளை நீங்க திறமையா செய்து முடிச்சு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகமுமே பூராடம் நட்சத்திரக்காரங்க பெற்றிருக்கீங்க. உங்களோட பணிகளை சீரும் சிறப்புமா கண்ணும் கருத்துமா செயலாற்றினால் நன்மையை பெறக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்கு. அதன் பிறகு உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதியான நிலை வரும். உங்களோட கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தோட சேர்ந்து விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் ஏற்படும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை ஒதுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போனா நன்மைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மேலும் நீங்க இருவருமே இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து பேசி தீர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு அந்யுன்யம் அதிகரிக்கும். தொடர்ந்து நீங்க சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும். இதன் மூலம் தடைகள் மற்றும் தாமதங்கள் உங்களை விட்டு விலகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி சூரியன் உச்சம் அடைவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கிய ஸ்தானமும் உங்களுக்கு பலம் பெற்று இருக்கிறது. இதன் மூலம் மகன் மற்றும் மகளின் திருமண முயற்சி கூடிய விரைவில் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்ககிட்ட இணக்கமா இருப்பாங்க. மேலும் இந்த வாரத்துல நீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய யோகத்தையும் பெற போறீங்க. இதுவரைக்கும் பங்கு சந்தை பற்றி ஆர்வம் இல்லாத நபர்கள் கூட இந்த வாரத்துல பங்கு வர்க்கத்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சிறிய பங்கு சந்தை முதலீட்டில் பெரிய லாபங்கள் வரலாம். புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உருவாகும். உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல வரப்போகுது. துக்கம் அகலும். மேலும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சு போறதும் நன்மையை உருவாக்கும். மேலும் உங்களோட நண்பர்கள், கூட்டாளிகள், குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போவது உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும். தந்தை வழி உறவுகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்தும் நல்வாயா நடக்கட்டும். பல்வேறு விதமான வளமான பலன்கள் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உருவாகும். குடும்ப நலன்ல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே போல நிறைய விஷயத்துல கடுமையான அலைச்சலும் இருக்கும். அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். இந்த வாரத்துல பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கு. முருகனின் பரிபூர்ண அருளும் கேட்டு நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட நண்பர்கள், வீட்டுல இருக்கவங்க யாராவது தனுசு ராசி இருந்தா
அவங்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க, பார்த்து பயன்பெறும் வகையில் இந்த பதிவு இருக்கும். இதே போல அனைத்து ராசிகருக்குமே இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கோம், அதையும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.